Hi friends, நாங்க இந்த வீடியோல என்ன படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தளவுருக்கள் பற்றி தான் படிக்க போறோம். சோ அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட மற்ற பழைய வீடியோஸை பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். சோ அதை போய் ஃபர்ஸ்டா பார்த்துடுங்க. சரி இப்போ பாப்போம் தளவுருண்டா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சரி சாதாரண தளவுருண்டா இப்பதான் புதுசா நீங்க கேள்விப்பட போறீங்க. சோ அதுல முதலாவது எங்களுக்கு என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு வார்த்தை ஒரு சொல் தெரியணும் என்னன்னு பாத்தீங்கன்னா தளம். சரி இந்த தளம்டா என்னன்னு இப்போ பார்ப்போம். சாதாரணமாக நீங்கள் எல்லா பேருமே பார்த்துருக்கீங்க இப்படி ஒரு கொப்பி ஒன்று எடுக்கிறேன்னு வைப்போம். சரி இப்படி இந்த கொப்பியை பார்த்தீங்கன்னா இவ்வாறு இருக்கின்ற இந்த பரப்பை தானே என்ன சொல்ல போகிறோம்டா, அதாவது ஒரே மாதிரி இருக்க போகிறோம், ஒரே தளத்தில் இருக்குது. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்டா, ஒரு தளம்னு சொல்ல போகிறோம். சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நாங்கள் ஒரு தளமாக கருதலாம். அதாவது இந்த கொப்பின்ற இந்த பக்கம் ஒரு தளமை இருக்க போகுது. சரி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இது என்ன பேர். அதை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா இந்த தளம்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த கொப்பிலேயே நீங்கள் இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இதுவும் தளம்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொப்பிக்கு எத்தனை தளம் இருக்குன்னு பார்க்கலாம். இஞ்சால ஒரு தளம் இருக்க போது, இதுவும் ஒரு தளம் தான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தளம்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்டும் என்னவா இருக்க போகுதுன்னா ஒரு தளத்தில் இருக்க போகுது. அதாவது நீங்கள் தொடக்கூடியதாக இருக்கும், அப்படி நேராக தொடக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஸோ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா தளம்னு சொல்ல போகிறோம். சரி தளம்னா வந்து கட்டாயமாக இவ்வாறு கிடையாக இருக்கணும்னு இல்லை, இப்படி செங்குத்தா நிலைக்குத்தா நீங்கள் வச்சாலும் இதை தளம்னு தான் சொல்ல போகிறோம். தளம்னு சொல்ல போகிறது ஒரு மேற்பரப்பு தான் நாங்கள் தளம்னு சொல்ல போகிறோம். அதாவது சீரான ஒரு மேற்பரப்பாக இருந்தால் அதை தளம்னு சொல்ல போகிறோம். உதாரணமாக இப்போ ஒரு மேசையை எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு மேசையை எடுத்தீங்கன்னா இந்த மேசை வந்து இவ்வாறு இருக்க போது. ஸோ இப்போ மேசையில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த பரப்பு வந்து இதை வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், ஒரு தளம்னு சொல்ல போகிறோம். ஆனால் இதையே இந்த மேசையில் வந்து இப்படி வேற இன்னொரு இவ்வாறான ஒரு அமைப்பு இருக்குன்னு வைப்போம். இவ்வாறு ஒரு அமைப்பு இருக்கு. சரி இப்ப பார்த்து சொல்லுங்க, இது வந்து தளமானு பார்த்தோம்டா உங்களுக்கு தெரியணும். இது வந்து தளம் இல்லை, அதாவது பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி போய் ஃபர்ஸ்ட் இது ஒரு தளம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இவ்வாறு ஒரு வளைஞ்சு நிக்குது, திருப்பி கீழே வருது. ஸோ இதெல்லாம் தளம் இல்லை. தளம்னு சொல்லப்படுறது ஒரு நீரா இருக்கிற ஒரு பரப்பு தான் சொல்ல போறோம். இப்ப இது இவ்வாறு நீங்க ஒரு கிடையாது ஒரு இடத்தை பாத்தீங்கன்னா இது எவ்வாறு இருக்க போகுது, இது வந்து ஒரு தளம் தான் இருக்க போகுது, அதாவது ஒரே மேற்பரப்பா இருக்க போகுது. ஸோ இவ்வாறான அமைப்புகளை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தளம்னு சொல்லி கொள்ளலாம். இதையே நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அந்த சுவரை பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு சுவரையே நீங்க பார்க்கலாம். சுவர் எவ்வாறு இருக்க போகுது, ஒரு இவ்வாறான ஒரு நிலைக்குத்தான ஒரு தளமாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்குத்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், தளம்னு சொல்லப்படுறது இவ்வாறான அமைப்புகளை தான் நாங்கள் தளம்னு சொல்ல போறோம். சரி இப்ப அடுத்தது உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும்னு பாத்தீங்கன்னா நேர்கோட்டு துண்டம், வளைகோட்டு துண்டம். சோ இந்த ரெண்டு விஷயம் தெரியும். நேர்கோட்டு துண்டம் என்ன, நேர்கோடு, அதாவது இவ்வாறு இருக்க போற இந்த நேர்கோடை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்னா நேர் ஒரு கோட்டுன்ற ஒரு துண்டம், ஒரு பகுதியை தான் கிரியிருக்கோம், ஒரு பாட்டு ஒரு சின்ன பீஸை எடுத்து கிரி வச்சிருக்கோம். அதான் என்ன சொல்ல போறோம், நேர்கோட்டு துண்டம். இதையே வச்சு நீங்க வளைகோட்டு துண்டம் என்ன சொல்லலாம், வளைந்து கொண்டு போகின்ற ஒரு கோடா இருக்கணும். ஸோ வளைஞ்சு போற இது ஒரு வளைகோட்டு துண்டம், அதாவது வளைஞ்சு போற ஒரு கோட்டுல ஒரு பீஸை மட்டும் ஒரு பாட்டு மட்டும் நான் கீறி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நேர்கோட்டு துண்டம், இது வந்து வளைகோட்டு துண்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தளவுருன்னு சொல்லப்படுறது என்னன்னா, இப்போ நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் தளம்டா என்ன, அதே மாதிரி நேர்கோட்டு துண்டம் வளைகோட்டு துண்டத்தையும் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ தளவுருண்டா என்னண்டா ஒரே தளத்தில் இருக்கணும். அதே மாதிரி நேர்கோட்டு துண்டம் இல்லாட்டி வளைகோட்டு துண்டத்தினால வரையப்பட்ட உருக்களை தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னா தளவுருக்கள். அதாவது நீங்க ஒரு உருவொண்டு ஒரு இமேஜ் ஒன்று ஒரு படம் ஒன்று கீற போறீங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கணுமா, நேர்கோட்டு துண்டம் இல்லாட்டி வளைகோட்டு துண்டம், இப்படி வளைஞ்சும் இருக்கலாம் நேராம இருக்கலாம். ஆனா வந்து என்னவா இருக்கணுமா, ஒரே தளத்துல இருக்கணுமா. உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் ஒயிட் போர்ட்லயே கீறலான்னு வைப்போம், இப்படி ஒன்று கீறேன். ஸோ இப்போ என்னவா இருக்க போகுது, இது ஒரு தளம் உருவா இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன தளத்துல இருக்கு, ஒயிட் போர்ட்னு ஒரு தளம், ஒரே தளத்துல தான் இருக்கு. ஸோ அது முதல் அது பாஸ் ஆகிடும். இப்போ ரெண்டாவது என்னது, நேர்கோட்டு துண்டம் இல்லாட்டி வளைகோட்டு துண்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதால கிரியிருக்கோம்னா வளைகோட்டு துண்டத்தால கிரியிருக்கோம். சரி இதையே நாங்கள் என்ன செய்யலாம், ஸோ இவ்வாறு ஒரு அமைப்புக்கு இருக்கோம். ஸோ இது பார்க்க தெரியும், இதை தான் சதுரம்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ சதுரத்தை பார்த்தீங்கன்னா என்ன தளம் உருவா, முதலாவது பார்க்கணும் இந்த ஒயிட் போர்டுனா தளத்துல இருக்கா, தளம்னா ஒரு தளத்திலேயே இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒயிட் போர்ட்ல இருக்கு. ஸோ ஒயிட் போர்ட் என்னவா இருக்க போகுது, ஒரு தளமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ முதலாவது கண்டிஷன் பாஸ் ஆயிட்டோம்.
ரெண்டாவது என்ன, நேர்கோட்டு துண்டம் இல்லாட்டி வளைக்கோட்டு துண்டம். ஆனால் இதில் என்னவா இருக்க போகுது, எல்லாமே நேர்கோட்டு துண்டமாக இருக்க போகுது. ஸோ அதுவும் பாஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த சதுரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், தளவுருன்னு தான் சொல்ல போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு வட்டம் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வட்டம் வந்து தள உருவான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டாக வந்து இது ஒரு தளத்திலே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒயிட் போர்ட் இருக்கிற தளத்தில் தான் இருக்க போகுது, அதாவது ஒரே தளத்தில் தான் இருக்க போகுது. சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும்னா நேர்கோட்டு துண்டம் இல்லாட்டி வளைக்கோட்டு துண்டம். ஸோ இந்த வட்டத்தில் பார்க்க தெரியும் இதில் என்ன துண்டம் இருக்க போகுது, நேர்கோடா ஒன்றுமே இல்லை. ஸோ வளைக்கோட்டு துண்டம் இங்கே இருக்குது, அதாவது வளைந்த கோடால் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே பூர்த்தி செய்யப்படுது. ஆகவே இதை என்ன சொல்ல போகிறோம், வட்டம் ஒரு தளவுரு. ஸோ நீங்கள் படித்த எல்லா உருக்களும் ஒரு தளவுருக்களாக தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த மார்க்கர் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மார்க்கரை பார்த்தீங்கன்னா என்ன, இது ஒரு தளவுருவான்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இது ஒரு தளத்தில் இருக்கா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு தளம், அதாவது இந்த வட்டத்தை மட்டும் கருதினா இது ஒரு தளம். சரி, அதே மாதிரி இதை கருதினோம்னா இந்த பக்கத்தை இதுவும் ஒரு தளமாக தான் இருக்க போகுது. இப்போ பச்சு பார்த்தீங்கன்னா எல்லா புள்ளியும் இந்த கையில் தொடுது. ஸோ இது ஒரு தளம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தளத்திலே இல்லை, அதாவது இந்த பகுதி, அதாவது நான் இப்போ இந்த பேனை மார்க்கரை வைக்கிறேன். ஆனால் இந்த பகுதி ஒன்றுமே இந்த பகுதியில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான், அதாவது கீழ்ப்பக்கம் மட்டும்தான் இந்த கையை தொட்டுட்டு இருக்கு. ஆனால் தளம்னு என்னவா இருக்கணும், நான் இப்படி வைக்கும்போது அதுண்ட முழு பகுதியும் என்ற கையை தொடணும், அதாவது எல்லாமே ஒரே தளத்தில் இருக்கணும், ஒரே மேற்பரப்பில் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இது ஒரு தளத்தில் இருக்குது, இது ஒரு தளத்தில் இருக்குது. ஆனால் இந்த மார்க்கர் வந்து ஒரு தளம்னு சொல்லல, ஏன்டா இப்போ நான் தொடுறேன், ஆனால் இது நான் ஃபுல்லையும் நான் தொடையில் ஒரே தடவை வைக்கும்போது கையில். ஆகவே மார்க்கர் ஒரு தளத்தில் இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு போல் எடுப்போம். சரி, ஒரு போல் ஒன்று எடுத்தீங்கன்னா போல் எப்படி இருக்க போகுது, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கையை நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த போலை வச்சிங்கன்னா போலோட ஒரு பகுதி மட்டும்தான் ஒரு கையை தொட போகுது. ஆகவே போலும் என்னவா இல்லை, ஒரு தளம் இல்லை. தளம்னு சொல்லப்படுறது ஒரு மேற்பரப்பாக இருக்க போகுது, ஒரு நேர் மேற்பரப்பாக இருக்க போகுது. இவ்வாறான ஒரு மேற்பரப்பு, இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா தளம்னு சொல்ல போகிறோம். இந்த தளவுருக்களை வந்து மெயினாக வந்து ரெண்டாக பிரிக்கலாம். சரி, இப்போ அந்த ரெண்டு வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாங்கள் மூடிய தளவுருன்னு சொல்ல போகிறோம், மற்றதை திறந்த தளவுருன்னு சொல்ல போகிறோம். அதாவது மூடிய தளவுருன்னா என்ன, நீங்கள் இப்படி ஒரு தளத்தில் ஒயிட் போர்டில் நான் இப்படி கீறுறேன். ஸோ இவ்வாறு கீறினா இதில் வளைக்கோடு இருக்க போது. சரி, இதில் ஒரு நேர்கோடையும் கீறி வைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் இவ்வாறு கீறிட்டு அது தொடங்கினதையும் இறுதியையும் இணைச்சு விட்டீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம்னா இது ஒரு மூடிய தளவுரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்குது. சரி, இதே மாதிரி என்ன நீக்கிடுவோம். சரி, இப்போ என்ன செய்யறேன்னா இதை இணைக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்களா இதை என்ன சொல்ல போகிறோம்னா பார்த்தீங்களா அது தெரியும் இங்கே திறந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தளவுருக்களை திறந்த தளவுருக்கள்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மூடிய தளவுரு, ஆகவே ஏண்டா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இருக்கு. ஆனால் இதை பார்த்தீங்களா என்னவா இருக்க போகுது, திறந்த தளவுருவாக இருக்கு. சரி, இப்போ இது ஒரு இவ்வாறான இது ஒரு தளவுருன்னு சொல்லியிருந்தேன் சதுரம். சரி, இது என்ன தளவுருவாக இருக்க போகுது, இதில் பார்த்தீங்களாவே தெரியும் இதில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கு, அதாவது மூடி இருக்கிறதுனால இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், மூடிய தளவுருன்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா போட்டில் 4 உருக்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த 4 உருக்கள்லையும் எது எது மூடிய தளவுருன்னு கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னாவே தெரிய போகுது. எவ்வாறு செய்ய போறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தொடங்கி திருப்பி இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடம் இருக்க போகுது, ஒரு இடைவெளி இருக்க போகுது. அதாவது இந்த இடம் என்ன இருக்க போகுது, திறந்து இருக்குது. ஆகவே இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், திறந்த தளவுருன்னு சொல்ல போகிறோம். சரி, அதே மாதிரி இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, இங்கிருந்து தொடங்கி இவ்வாறு வந்து இந்த இடம் என்ன நடந்திருக்கு, திறந்து இருக்க போகுது. ஸோ இது திறந்த தளவுருவாக இருக்க போகுது. ஆனால் இப்போ இந்த உருவம் எடுப்போம். இந்த உருவம் எடுத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, இந்த இடத்துல இருந்து தொடங்கி திருப்பியும் பார்த்தீங்கன்னா மீண்டும் இதே இடத்துக்கு வந்துட்டு, ஆகவே இது என்னவா இருக்க போகுது, மூடிய தளவுரு. சரி, இதை என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த உருக்கு வந்து மூடிய தளவுருவா திறந்த தளவுருவான்னு கண்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து மூடிய தரவா இல்லாட்டி திறந்த தளவுருவான்றதை கண்டு கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.